பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லாவே பார்க்கலாம். அனிமேஷன் சூப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சு. 3Dயும் நல்லாவே ஒர்க் ஆகிருந்துச்சு. குழந்தைங்களுக்கு பார்க்கலாம். பிடிச்ச சீன் என்ன பிடிச்ச சீன் என்ன படத்தில்? இல்லை, படம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு தான் நல்லாயிருக்கு. அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் ஓவர் கொடுத்துரு எப்படி இருக்கு? நல்லாயிருக்கு. 5க்கு ரேட்டிங் எப்படி தரலாம்? குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். 3.5 தரலாம். கொடுத்த காசு வருது. நல்லாயிருக்கு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்ட்டூன் மாதிரி கொண்டு போயிருக்காங்களா இல்லை சீரியஸாக கொண்டு போயிருக்காங்களா? இல்லை, கார்ட்டூன் மாதிரி தான் இருக்குது, பார்க்கலாம். அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாப்போட செகண்ட் ஹாப் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, பார்க்கலாம். அடுத்த பாட்டு லீடு கொடுத்துருக்காங்களா? இல்லை, அதெல்லாம் எதுவும் அதில் இல்லை. குழந்தைங்களுக்கே ட்ரீட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். குழந்தைங்க வந்து பார்க்கலாம். இந்த படம் குழந்தைங்க மட்டும் தான் பார்க்க முடியுமா இல்லை பெரிய? இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். நீ வந்து இதுக்கு 5க்கு ரேட்டிங் தருவேன். ரேட்டிங் ஒரு 4 தரலாம். 4 ஒர்த்து வாட்ச். வாட்ச். கண்டிப்பாக தேட்டரில் இப்போ புலியும் ரோபா சங்கரும் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் காமெடியெல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சா? அதெல்லாம் கரெக்டாக சூப்பர். முஃபாசா ரொம்ப நல்ல படம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்மள மாதிரி நாம் என்ன 90 கிட்ஸாக இருந்தால் லைன் கிங் சின்ன வயசில் பார்த்துருப்போம். ஸோ இதை 3Dயாக பார்க்கும்போது இன்னும் செம்மையாக இருக்குது. நாமளும் குழந்தையா மாதிரி உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. சித்தார்த்தும் ஒரு இடத்துல வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நாசர் நிறைய பேர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து இன்னொரு வில்லன் கேரக்டர் கொடுத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு மாதிரி வாய்ஸ் மாற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் நாசர்லாம் இல்லை, அவர் தான் வில்லன் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்கேன். அந்த VTV கணேசெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இந்த படத்தில் இருக்காது. கொஞ்சம் அப்பா பற்றியான கதை தான், அவ்வளோதான். முஃபாசா எப்படி வளர்ந்தார், எப்படி அந்த காட்டுக்கே ராஜாவானார், அவ்வளோதான் கதை. நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட்டோட இந்த செகண்ட் பார்ட் ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டீட்டெயிலாம் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம புக்கில் இந்த கதைகள்லாம் படிச்சிருப்போம், பட்டு ரியலாக பார்க்குறப்ப ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தைங்க கண்டிப்பாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்தாங்கன்னா அவங்க குழந்தைய மாதிரி உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. அந்த மாதிரி முடிக்கல. முஃபாசாவோட கதை அந்த நம்ம பாகுபலி 2ல் அப்பா பற்றியான கதை மட்டும்தான் இருக்கும். அது மாதிரி தான் இதுலேயும் அவன் முஃபாசாவை பற்றி மட்டும்தான் கதை. லேக் இல்லாமல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஒருத்தர்கிட்ட கதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேகாக இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இருக்குது படம் பார்க்குறப்ப. நாம் 10க்கு 10 கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நல்லா இருக்குது. தேங்க்யூ.